இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து கடகராசி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி நண்பர்களே, இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு குரோதி வருடத்தின் ஆதாயம் விரயம் என்று பார்த்தால் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் சிறிது அதிகமாகத்தான் இருக்கிறது. அதற்குரிய வருமானத்தை குருவுடைய அருளினால் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் மே 1ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர இருப்பதனால் அஷ்டமசனுடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க முடியும். மேலும் இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அஷ்டம் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி இருந்தாலும் அந்த அஷ்டம் சனியுடைய தோஷ பரிகாரத்திற்காக இந்த வருடம் முழுமைக்கும் தமிழ் மாதத்திலே முதல் சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய், அதாவது தூய்மையான நல்லெண்ணெய் கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை 48 அல்லது 108 என்று இருக்கும்படி வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள். அஷ்டம் சனினால் எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தாது. மேலும் லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பலவித நன்மைகளை அள்ளி தருவார். தேவபலம் நன்றாக இந்த வருடம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அஷ்டம சனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருடைய பார்வை முழுமையாக விழுவதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள். பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. அரியர்ஸ், பழைய அரியர்ஸ் அதாவது வர வேண்டியிருந்தாலும், பாக்கிகள் வர வேண்டியிருந்தாலும் நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு நீங்கள் தொழில் செய்து முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆனால் அஷ்டம் சனியின் காரணமாக எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தடை ஏற்பட்டு அதன் பிறகு நன்றாக நடக்கும். அஷ்டம் சனியின் காரணமாக உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. விவசாயிகள் ஓரளவு லாபத்தை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் கடலை பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மஞ்சள் பயிர் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். அதாவது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மஞ்சள் பயிரும் கடலை பயிரும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் பெண்கள் அஷ்டமசனியினால் சிறிது பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஜீரண உறுப்புகளில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கர்ப்ப கோளாறுகள், அதாவது கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் நல்ல மருத்துவம் கிடைப்பதனால் கர்ப்பத்தை பற்றி, அதாவது கர்ப்ப உறுப்புகளை பற்றி பெரிய கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அஜீரண கோளாறுகள், மூட்டு வலிகள் மாத்திரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பெண்களுக்கு இந்த வருடம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவசியமாக இந்த வருடம் ஒரு முறை சுமங்கலி பிரார்த்தனை 5 சுமங்கலிகளுக்கு வீட்டிற்கு வரவழைத்து, அது முக்கியமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலேயோ 5 சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெத்திலைப்பாக்கு, தட்சிணை ஆகியவற்றை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் மாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் மாசி மாதத்திலே சனியும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பார். சூரியனும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில், குடும்பாதிபதி சூரியனும் 8ஆம் இடத்திலே இருப்பார். அதே சமயம் மாசி மாதம் அமாவாசை என்று சந்திரனும் 8ஆம் இடத்திலே இருப்பார். ஆகவே மாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாசி அமாவாசைக்கு 10 நாட்கள் முன்பும் 10 நாட்கள் பின்பும் வெளியிடங்களுக்கு பிரயாணங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அஷ்டம் சனியாக இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்னபடி பரிகாரம் செய்தால் அஷ்டம் சனியுடைய தோஷம் விலகிவிடும். என்றால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்.
உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய வீட்டிலும் மூத்த சகோதரருடைய வீட்டிலும் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு ஏற்கனவே நோய் நொடிகள் இருந்தால் தக்க தீர்வுகள் கிடைக்கும். அவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவிக்கு அந்த உடல் பாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இதுவரை ஏதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓரளவு நட்பை நீங்கள் பெறுவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் ஏற்கனவே அஷ்டம சனிக்கு சொன்ன நான் இந்த கடக ராசிக்கு சொன்ன பரிகாரம் செய்தால் போதுமானது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே சிறு சிறு முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எந்த காரியத்தை தொழில்துறையை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடையும் அதன் பிறகு தொடர்ந்து முயற்சினால் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனியுடைய பார்வை இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதங்களின் மூலமாக சிறு பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மற்றவுடன் பேசும்போது சிறிது அமைதி காப்பது, கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், அவர்களுடைய சுறுசுறுப்பை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு பேசினால் சிறு சிறு பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: கடகராசியில் பிறந்து புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை மதுராந்தகம், சென்னைக்கு அருகில் இருக்கிற மதுராந்தகம் சென்று ஏரி காத்த ராமர் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது ஆந்திராவில் இருக்கின்ற பத்ராச்சலம் ராமரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ராமருக்கு ஒரு முறை புனர்பூசம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்யலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நன்மைகளை பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆலங்குடி தட்சிணாமூர்த்திக்கும் திருநள்ளாருக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற முறைப்படி நீங்கள் பரிகாரங்கள் செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை நாகர்கோயில் சென்று அங்கே இருக்கின்ற நாகராஜரையும் வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.